சைத்திர புராணம் 20ஆம் அத்தியாயம். நவராத்திரிக்கான துதி. நிருசிம்மர் கூறினார், சம்பு முனிவர் கூறியதை நீங்கள் கேட்டிருந்தால் தயை கூர்ந்து சித்திரை மாதத்தில் என்ன வகையான தானங்கள் செய்ய வேண்டும் என்பதை விரிவாக கூறுங்கள். அவர் மீண்டும் சம்பு பிராமணரிடம் கேட்டார். பின்னர் பிராமணரான சம்பு, என் அன்பானவரே, சைத்திர மாதத்தில் ஒருவர் என்ன தானம் செய்ய வேண்டும் என்று நான் தமக்கு கூறுகிறேன். அந்த தானம் அனைத்தும் ராமபிரானுக்கு செய்யப்பட வேண்டும். அவை அனைத்தும் நமக்கு உயர்ந்த அர்த்தத்தை தரும். மது மாசமான சித்திரை மாதத்தில் பாழடைந்த மடங்கள், அரண்மனைகள், பெரிய கிணறுகள், தோண்டப்பட்ட கிணறுகள் மற்றும் சிறிய கிணறுகளை மீட்டெடுக்க வேண்டும். சாலையில் செல்லும் ஒருவருக்கு ஒரு குடையை தானம் செய்ய வேண்டும். அதிதி பூஜை நண்பகலில் செய்யப்பட வேண்டும். காளைகளுக்கு ஒரு கிண்ணத்தையும் பசுக்களுக்கு புல்லையும் தானம் செய்ய வேண்டும். மேலும் பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், கடம்ப மலர்கள், சந்தனம், வெட்டி வேர்கள், குளிர்பானங்கள், கற்பூரம், கஸ்தூரி போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும். கஸ்தூரி என்பது கஸ்தூரி மஞ்சள் ஆகும். மது மாசமான சித்திரை மாதத்தில் ஒருவர் ஒரு இல்லம், ஒரு பசு மற்றும் ஒரு விளக்கு தானம் செய்ய வேண்டும். பசுக்களில் இருந்து வரும் பொருள்களை காளைகள் மற்றும் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உணவு மற்றும் தானம் கொடுக்க வேண்டும். சுவாசினை பெண்களான கன்னி பெண்களை வணங்க வேண்டும். பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பெயர் எழுதப்பட வேண்டும். ஸ்ரீ ராமபிரானின் பெயர் எழுதப்பட்ட புத்தகங்கள், பிற புத்தகங்கள், குங்குமப்பூ, ஜாதிக்காய், கிராம்பு போன்ற வாசனை திரவியங்களை பெண்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். தாது புஷ்டி எனப்படும் கொடி, வெள்ளை மருதாணி, புளி, தூபம், மாதுளை, வால் கோதுமை என்று அழைக்கப்படும் பார்லி, எலுமிச்சை, பலாப்பழம், வேலாக்கா, டப்பா, பூசணிக்காய் ஆகியவற்றையும் தானமாக வழங்க வேண்டும். தோட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். தானங்கள் வழங்கப்பட வேண்டும். பாதைகள் அமைக்கப்பட வேண்டும். யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்கள் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் சித்திரை மாதத்தில் கொடுக்க வேண்டிய தானங்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன என்று அவர் கூறினார். சம்பு முனிவர் கூறியதை கேட்ட கற்கடன் எனும் வேடன் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் மங்களகரமான தினங்களை குறித்து விரிவாக கூறும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்தார். பின்னர் பிராமணரான சம்பு மணமகனிடம், சைத்திர மாதமான சித்திரை மாதத்தின் 30 தினங்களும் மங்களகரமானவை என்றார். இருப்பினும் வருகையாளர் சித்திரை மாதத்தின் மிகவும் சிறப்பு வாய்ந்த தினங்களை விளக்குமாறு அவரிடம் கேட்டார். பின்னர் பிராமணரான சம்பு மணமகனிடம், சைத்திர மாத கிருஷ்ண பட்சத்தில், அதாவது சித்திரை மாத தேய்பிறையில் பஞ்சமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, சிவராத்திரி, அமாவாசை ஆகியவை சிறந்த தினங்கள். மேலும் அவை தீய செயல்களை அளிக்கும் பெரும் தினங்கள். மேலும் அதே போல் சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் வளர்பிறையில், அதாவது சுக்லபக்ஷத்தில் பிரதமை முதல் தசமி வரை சிறந்த தினங்கள். மேலும் அவை மனிதர்களுக்கு நன்மை பயக்கும். 2ஆம் நாளில் செய்யப்படும் நீராடல் மற்றும் தானம் செய்யும் விரதங்கள் பிரதமை நாளில் செய்யப்படும் விரதம் மற்றும் தானம் செய்யும் விரதங்களை விட 2 மடங்கு பலனை தருகின்றன என்பதில் ஐயமில்லை. அதேபோல் 3ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை செய்யப்படும் விரதம் மற்றும் தானம் மற்றும் விரதங்களும் மிகவும் மங்களகரமானவை மற்றும் சிறப்பு வாய்ந்தவை என்பதை அறிய வேண்டும். இவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. பால் மற்றொன்றை விட சிறந்தது. பாலை விட தயிர், தயிரை விட வெண்ணெய், வெண்ணெயை விட நெய். ஆனால் எல்லாவற்றிலும் நவமி திதி சிறந்ததாகும். ஏனென்றால் 9ஆம் நாள் ராமர் தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த நன்னாள் என்பதால் இந்த நவமி திதி மிகவும் சிறப்பானது. அது கர்ம ஒழிப்புக்கான நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நவமி நாளில் எதை காணிக்கை செலுத்தினாலும், காணிக்கை செய்யப்பட்டாலும் அல்லது ஜபிக்கப்பட்டாலும் அது மங்களகரமானதாகும், அழியாததாகவும் மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.
பிரதமை முதல் நவமி வரை 9 தினங்கள் விரதம் இருக்க வேண்டும். ஒருவர் ஒவ்வொரு நாளும் ரகுவீரரை வழிபட வேண்டும். ஆண்டு தொடக்கத்தில் ராமவதாரத்தின் அடையாளமாகவும் அவரை பிரியப்படுத்தும் ஒவ்வொரு மனிதனும் அவரை முறையாக வணங்கி மலர் மாலை தொடுத்து தங்கள் இல்லத்தின் கூரையில் அலங்கரிக்கப்பட்ட கொடியை தொங்கவிட வேண்டும். ஒருவர் தனது இல்லம், ஆலயங்கள், மாட்டுத் தொழுவங்கள், கூட்ட அரங்குகள் மற்றும் பிருந்தாவனங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்ய வேண்டும். எல்லா இடங்களிலும் சந்தன தண்ணீர், அதன் பிறகு பல தாமரை மலர்கள் போன்றவற்றை அழகான வண்ண கற்களால் அலங்கரிக்க வேண்டும். நிலம், மஞ்சள் போன்ற வண்ணங்களில் தாமரை மலர்களை தரையில் நட வேண்டும். அந்த வண்ணமயமான தாமரைகளில் ஒரு அழகான பல வண்ண மண்டபம் அமைக்கப்பட வேண்டும். அதற்கு 4 கதவுகள் இருக்க வேண்டும். அவர்கள் வளைவுகளை கட்ட வேண்டும். வாழை மரங்கள் மற்றும் கரும்பு தண்டுகளை கம்பங்களில் கட்ட வேண்டும். பல மணிகள், கிளுகிழுப்பைகள், மெல்லிய ஒலி எழுப்பும் மின்னும் அழகான கரும்பு மணிகள் மற்றும் விசித்திரமான மங்களகரமான அலங்காரங்கள் செய்யப்பட வேண்டும். முழு இடமும் தங்க நிறத்தில் அலங்கரிக்கப்பட வேண்டும். அந்த மேடை சிறப்பு ஆடைகளுடன் கூடிய ஒரு மங்களகரமான படுக்கையை ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த படுக்கையில் 16 புதினா விதைகள் எடையுள்ள தங்கத்தால் ஆன 2 கைகளை உடைய அனைத்து பண்புகளையும் கொண்ட ஸ்ரீ ராமபிரானின் அழகிய சிலையையும் 24 புதினா விதைகள் எடையுள்ள அன்னை தேவி கௌசல்யின் அழகிய சிலையையும் வெள்ளியால் செய்து ஒவ்வொரு நாளும் அவரவர் சக்திக்கு ஏற்ப வழிபட வேண்டும். அதை அனைத்து சடங்குகளுடனும் மிகவும் மென்மையான குரல்களுடனும் வாத்திய சத்தத்துடனும் நடனங்கள் மற்றும் பாடல்களுடனும் பல்வேறு வகையான சமைத்த உணவுகளை வழங்குவதன் மூலமும் வழிபட வேண்டும். அதன் பிறகு வால்மீகி முனிவர் எழுதிய 24,000 ஸ்லோகங்களை கொண்ட மங்களகரமான ஸ்ரீமத் ராமாயணத்தை படிக்க வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணத்தை பாராயண நாளில் தொடங்கி நவமிக்குள் முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். எல்லா புண்ணிய தலங்களிலும் நீராடுவதால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறதோ, எல்லா தானங்களாலும் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கிறதோ அவ்வளவு புண்ணியம் நவராத்திரியின் போது ஸ்ரீமத் ராமாயணத்தை படிப்பதால் கிடைக்கும். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் முதல் 9 தினங்களில் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு முழுமையான செய்யுள் அல்லது ஒரு செய்யுள் மட்டும் பாராயணம் செய்பவர் முக்தி அடைகிறார். சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் அரச மரத்தின் அடியிலோ, ஆலமரத்தின் அடியிலோ, துளசி செடியின் அருகிலோ அமர்ந்து ஸ்ரீமத் ராமாயணத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். 20ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.